Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான nattukozhi pallipalayam எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடனதுக்கு அப்புறமா ஒரு 25 ல 30 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததா உங்க காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல காரத்துக்கு காய்ந்த மிளகாய் மட்டும் தான் சேர்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதுல 7 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காய்ந்த மிளகாயில் இருக்கக்கூடிய விதைகளை தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா மிளகாயை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு விதைகளோட சேர்த்து தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்க்கலாம். நாட்டுக்கோழியை நம்ம வீட்டிலேயே சுலபமாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோடலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மிதமான தீயில வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நாட்டுக்கோழி தண்ணியை வெளிவிட்டு நல்லா குக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம இதில் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மிதமான தீயில இதை மூடி போட்டு வேக விடலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா கெட்டியாகி நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. நாட்டுக்கோழியும் ஓரளவுக்கு நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 ல இருந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் சேர்க்கலாம். தேங்காவை இதோட சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். பாருங்க, இந்த மாதிரி மிதமான தீயில வச்சு இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, அந்த மிளகாவோட காரம் எல்லாம் அந்த சிக்கன்ல இறங்கி பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கு. பாருங்க, இப்போ நம்மளோட சிக்கனும் நல்லாவே குக்காகி வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.